ஆம், இன்று தமிழர்கள் வரலாற்றில் மறக்க முடியாத நாள். இற்றைக்கு 9 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் திகதியான இதே போன்ற ஒரு நாளிலேயே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தோற்கடிக்கப்பட்டார். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் 2015 ஜனவரி 8ஆம் திகதி நடைபெற்ற இலங்கை அதிபர் தேர்தலைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இது இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பமாக அமைந்தது. 2015ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் திகதி நடைபெற்ற இந்த தேர்தலில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அதிபர் வேட்பாளராக போட்டியிட்ட மைத்ரிபால சிறிசேன இடையே கடுமையான போட்டி இருந்தது. முன்னணி வேட்பாளராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ 2005 முதல் 2015 வரை இலங்கையின் அதிபராக இருந்தார். ஆனால் அவரது ஆட்சியின் இறுதியில் ஆட்சிப் போக்கு, ஊழல் மற்றும் மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து எதிர்ப்புகள் எழுந்தன. இதனால் மைத்ரிபால சிறிசேன சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேறி ஐக்கிய தேசிய முன்னணியின் ஆதரவைப் பெற்று அதிபர் வேட்பாளராக களமிறங்கினார். தேர்தல் முடிவுகள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கின. மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்ஷை தோற்கடித்து இலங்கையின் 6வது அதிபராக பதவியேற்றார். இது ஒரு அரசியல் மாற்றத்திற்கான தொடக்கமாக கருதப்பட்டது. எனினும் இந்த தேர்தல் முடிவினை, அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தோல்வியினை தாயகத்திலும் வெளிநாடுகளிலும் உள்ள தமிழ் மக்கள் வெடி கொளுத்தி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதிபராக மைத்ரிபால சிறிசேன பதவியேற்றதும் அரசியல் சீர்திருத்தங்களுக்கும் புதிய அரசியலமைப்பு பரிந்துரைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இது இலங்கையின் அரசியலில் ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கினாலும் சிறிசேன அரசாங்கம் எதிர்கொண்ட சவால்களும் குறைவில்லை. அதே சமயம் மஹிந்த ராஜபக்ஷ தொடர்ந்து தனது கட்சியை வலுப்படுத்தி அரசியலில் மீண்டும் இடம் பிடிக்க முயற்சி செய்தார். 2015 ஜனவரி 8ஆம் திகதி நடந்த இந்த தேர்தல் இலங்கையின் வரலாற்றில் ஒரு முக்கிய நாள். மக்கள் அரசியல் மாற்றத்தை நோக்கி முடிவெடுத்து புதிய தலைமைக்கு வழிவகுத்தனர். இருப்பினும் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் நாட்டில் அதிகப்படியான பாதுகாப்பு அச்சங்கள் எழுந்தன. இதனால் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தும் வேட்பாளராக மஹிந்த ராஜபக்ஷின் தம்பி கோட்டாபாய ராஜபக்ஷ 2020ஆம் ஆண்டு அதிபர் வேட்பாளராக களமிறங்கினார். 2020 தேர்தலில் சிங்கள மக்களிடையே அவரது தேசியவாத கொள்கைகளும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வாக்குறுதிகளும் பெரும் ஆதரவை பெற்றன. இதனால் கோட்டாபாய ராஜபக்ஷ மிகப்பெரிய வெற்றியைப் பெற்றார் மற்றும் இலங்கையின் 8வது அதிபராக பதவியேற்றார். ஆனால் கோட்டாபாய அரசாங்கம் ஆரம்பத்தில் எழுந்த பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை. பொருளாதார முறைகேடுகள், பணவீக்கம் மற்றும் அடிப்படை பொருட்களின் தட்டுப்பாடு மக்களின் வாழ்க்கையை பெருமளவில் பாதித்தது. இவை அனைத்துக்கும் காரணமாக ராஜபக்ஷ குடும்பத்தின் நீடித்த ஆட்சி, தவறான தீர்மானங்கள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறிக்கப்பட்டன. இதனால் 2022ஆம் ஆண்டு நாட்டெங்கும் பெரிய மக்கள் எழுச்சி நடைபெற்றது. கோட்டா கோ கம் என்ற பெயரில் மக்கள் எதிர்ப்பு முகாம் கொழும்பு உட்பட முக்கிய நகரங்களில் உருவானது. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக சிங்கள மக்களே கோட்டாபாய ராஜபக்ஷுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் போராட்டத்தின் அழுத்தத்தால் கோட்டாபாய ராஜபக்ஷ 2022 ஜூலை மாதத்தில் தனது அதிபர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அவருடன் ராஜபக்ஷ குடும்பமே அரசியலில் இருந்து விலகும் நிலைக்கு தள்ளப்பட்டது. இன்றைய தினத்தில் ராஜபக்ஷ குடும்பம் இலங்கை அரசியலில் எந்தவிதமான வலிமையுடனும் இல்லை. 2020 தேர்தலில் இருந்த அபார வெற்றியும் அதனைத் தொடர்ந்து அரசியலின் மையத்தில் இருந்த ராஜபக்ஷ குடும்பத்தின் வீழ்ச்சியும் இலங்கை அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான காலப்பகுதியாக இருக்கிறது. நண்பர்களே, இதுபோன்ற அரசியல் வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகள் குறித்து மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.